கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாளிற்குரிய சத்தியம் சங்கீதம் 62 8வது வசனத்திலே தியானிக்கின்றோம். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் என்று. அநேக நேரங்களில் வாயினால் சொல்ல முடியாத பல காரியங்கள் இருதயத்திற்குள்ளே தான் அடக்கி வைக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட காரியங்களை நம்ம தேவன்கிட்ட மாத்திரமே ஊற்றிவிட வேண்டும் என்று தாவீது கற்றுக் கொடுக்கின்றார். ஆனால் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய காரியங்களையும் அவரிடம் மாத்திரம் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க வேண்டிய காரியங்களை இன்றைக்கு மனுஷங்கிட்ட வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ரகசியத்தை காத்துக்கொள்ள முடியாததுனால எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்க்கையில பிரச்சனையோடு கூட நிற்கிறீங்க. உண்மைதானே? வாழ்க்கையில சில காரியங்களை மாத்திரம்தான் மனுஷங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும். சில பேர்கிட்ட மட்டும்தான் ஒரு சில காரியங்களை பேச வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே நமக்கு ஏற்றவர்கள் என்று நினைத்து, இவங்க எல்லாம் உண்மையாகவே நல்லவர்கள் தான் என்று நினைத்து பல நேரங்களில் சொல்லக்கூடாதவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதவற்றையும் எளிமையாக சொல்லிவிடுகிறோம் தானே. அன்னைக்கு யோசேப்பை பாருங்க, கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை வெளிப்படையா சொன்னதுனால விரோதம்தான் வந்தது, பொறாமை தான் அவருக்கு விரோதமாக எழும்பினது. அதை விட அவருக்கு வேற என்ன நன்மை கிடைச்சிச்சு? தன்னுடைய சொந்தங்கள் மூலம் எதிர்ப்பும் பொறாமையும் வேண்டாத பலவிதமான எதிர்ப்புகளும் அவங்க வாழ்க்கையில வந்துச்சு. இன்றைக்கு அதே போல நம்ம சொந்தக்காரங்க நம்மளை உண்மையா நேசிக்கிறாங்க, நம்ம நண்பர்கள் நமக்கு உயிரையே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் அடுத்த காரியத்துக்காக முயலுகின்ற திட்டங்களை குறித்து, நான் இதை செய்ய போகிறேன், நான் இதை வாங்க போகிறேன், நான் அங்கே போக போகிறேன், இதுதான் என்னுடைய அடுத்த கட்ட காரியம் என்று எல்லாவற்றையும் பகிர்ந்து விடுகின்றோம். இனி ஒரு விஷயம், அதனுடைய வாங்கின பிறகு நான் இதை வாங்கியிருக்கிறேன், நான் இதை செஞ்சிருக்கிறேன், இதுதான் என்னுடைய காரியம் என்று அதை குறித்து பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றோம். இன்றைக்கு நவீன உலகத்தில் சொல்லவே வேண்டாம். ஒரு இடத்திற்கு போனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்டோரி வைக்கிறது நம்முடைய இயல்பான வாழ்க்கையாக மாறிவிட்டதல்லவா? என்ன சாப்பிட்டாலும் அதை இன்றைக்கு ஷேர் பண்ணுறோம், எங்கே போகிறோம் அதை நம்ம ஷேர் பண்ணுறோம், என்ன வாங்கி இருக்கிறோம் அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ரகசியமான ஒன்றே இல்லாமல் மாறிவிட்டது. எல்லாமே இன்றைக்கு எல்லோரும் அறியும்படியாக வாழ்க்கை இன்றைக்கு ஒரு வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. மறைத்து வைக்க வேண்டிய காரியங்களும் உலகமே பார்க்கட்டும் என்கின்ற ஒரு சிந்தைக்குள்ளே எல்லாமே மாறிவிட்டது. நான் கேட்கின்றேன், ஆண்டவன் நமக்கு இதையா கற்றுக் கொடுத்திருக்கின்றார்? ஆண்டவன் நம்முடைய நாவை அடக்க சொல்லி இருக்கின்றார். நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் தேவனுக்குள் காத்து வைக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய காரியங்கள் எதையெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை அவர் விதித்திருக்க, இன்றைக்கு எல்லார்கிட்ட எல்லாவற்றையும் சொல்றீங்க. உங்க குடும்ப ரகசியத்தை சொல்லுகிறீங்க, உங்கள் கணவன் மனைவிக்குள்ள அடுத்த கட்ட காரியங்களை குறித்து சொல்லுகிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து சொல்லுகிறீங்க, உங்கள் வேலைகளை குறித்து, உங்களுக்கான நன்மைகளை குறித்து, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறித்து எல்லாவற்றையும் எல்லாரோடும் சொல்லி கொண்டிருந்தால் ரகசியம் எங்கே? மறைப்பொருள் எங்கே? கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்கள் எங்கே? எனக்கு அன்புக்குரியவர்களே, எசேக்கியேல் ராஜா ரகசியத்தை காத்து கொள்ளாதபடியினால் வந்தவர்கள் வந்து எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு கடந்து சென்றுட்டாங்க. எதை யார்கிட்ட காட்டணுமோ அதை காட்டுங்க. தேவையில்லாம ஆண்டவருக்கு இதை கொடுத்துட்டார், இதை தந்துட்டாருன்னு எல்லார்கிட்டையும் விளம்பரப்படுத்துறது நியாயமான காரியம் அல்ல. சாட்சி சொல்வது வேறு, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வது வேறு. பெருமைக்காக எல்லாவற்றையும் காண்பிப்பது வேறு, மற்றவர்களுக்கு நன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு கூட செயல்படுவது வேறு. நம்ம எண்ணங்கள், நம்முடைய நடவடிக்கைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? சோஷியல் மீடியாஸில் எல்லாத்தையும் போடாதீங்க, நாங்கள் இதை சாப்பிட்டோம், இதை வாங்கினோம், இதை பர்ச்சேஸ் பண்ணோம், இந்த இடத்துக்கு போனோம், இதையெல்லாம் செய்கிறோம் என்று தேவையில்லாத காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் தகுதியானது அல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் கொடுத்திருந்தாலும் தேவ பிள்ளைக்கு அது தகுதியானது அல்லவென்று அறிந்து கொண்டு ரகசியத்தை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கென்று கட்டளையிட்ட காரியங்களை ரகசியமாய் காத்து கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நியமங்களை ரகசியமாய் காத்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுங்க. ஆக அன்புக்குரியவர்களே,
உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் அறியட்டும், என்ன ஜெபிக்கிறீங்க என்று. உங்க வாழ்க்கையில உங்க பரிசுத்த வாழ்வை குறித்து ஆண்டவர் தெரிந்திருக்கட்டும். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பேச போகிறீங்க என்பது ஆண்டவருடைய உத்தரவோடு கூட பிறந்து வரட்டும். உங்க வாழ்விற்குரிய தீர்மானங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வெளிப்படுத்தப்படட்டும். தேவையில்லாமல் உலக மனுஷங்களை போல ரகசியத்தை வெளிப்படுத்தி நன்மைகளை இழக்காதபடி ஜாக்கிரதையா இருப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரங்களுக்குள் அடங்கி இருப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தாவீது சொன்னது போல அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று கற்றுக் கொடுத்த தேவன், எங்க வாழ்க்கையில நாங்கள் ரகசியத்தை காத்துக்கொள்கிற நாவுகளை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்ப வாழ்வை குறித்து, எங்களுடைய வேலையின் காரியங்களை குறித்து, எங்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, தேவன் எங்களுக்கு காண்பித்த திட்டங்களையும் காரியங்களையும் குறித்து நாங்கள் எல்லோரிடமும் வெளிப்படுத்தி அந்த நன்மைகளை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, வீணான பிரச்சனைகளை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளாத படிக்கு, ரகசியத்தை காத்துக்கொள்கிற நாவுகளையும் இருதயத்தையும் சிந்தனைகளையும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரிடம் எதை பேச வேண்டும், யாரிடம் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை எங்களுக்கு தாருங்க. வீணான அப்பா பழக்க வழக்கங்களுக்கு தேவன் எங்களை ஒப்பு கொடுக்காமல், தேவன் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நீர்தாமே எங்களை கண்ட்ரோல் பண்ணி லீட் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ரகசியத்தை வெளிப்படுத்தி நன்மைகளை இழந்து போகாமல் கர்த்தருடைய கரத்தினாலே எங்களுடைய வாழ்வை தேவன் வழி நடத்தும். உங்ககிட்ட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே எங்களை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.